ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸோ தினமும் ஒரு நாளும் பகவானுடைய நாமத்தோட பக்தர்களோட சங்கத்தில் பக்தருடைய சங்கத்திலேருந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது நாம் செஞ்ச பெரும் பாக்கியம். இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைதன்ய மகாப்புடைய கருணையால் தான் இந்த மகா மந்திரத்தை நம்ம உச்சரிக்க முடியுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சு ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் என்னுடைய நாமம் ஜபிக்கப்படணும் அப்படின்னு இந்த புனித நாமத்தை பகவானே எல்லாருக்கும் விநியோகம் செஞ்சாரு. சைதன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர். நமோ மகாபதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கருத்துசே நமக. கிருஷ்ணர் மேலுள்ள தூய அன்பை, கிருஷ்ண பிரேமத்தை கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு விநியோகம் செஞ்சாரு. அவர் தன் சகாக்களோட வந்தார். மகாபிரபு தன் சகாக்களோட இந்த பூமியில தோன்றினார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகே சுமேத சகா. கிருஷ்ணர் தான், ஆனா கருப்பு கிடையாது. துஷா கிருஷ்ணம். சைத்தன்ய மகாபிரபு தங்கத்தை காய்ச்சி உருக்கிய பொன்னிறத்தில் இருப்பார். சங்க உபாங்க அஸ்தரம். தன்னுடைய அங்கத்தோடும் அங்கத்தின் அங்கத்தோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் இந்த பூமியில தோன்றினார். எதுக்காக? யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை. இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை விநியோகம் பண்றதுக்காக, எல்லோருக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு கொடுக்கறதுக்காக பகவானே சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்தார். அப்போ சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்த பொழுது தன் சகாக்களோட வந்தார். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். கௌடி வைஷ்ணவர்கள் இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இன்னைக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னா, இன்னைக்கு கதாதர் பண்டிதோட அவதார தினம். கதாதர் பண்டிட் பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஞ்சதத்துவத்துல ஒரு நாமம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. கதாதர் பண்டிதர் யாரு? அவர் எதுக்காக இந்த பூமியில தோன்றினார்? அவருடைய அந்த லீலைகள் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? கதாதர் மூலமா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லித்தரார்? கதாதருடைய பக்தியும் சரணாகதியும் ரொம்ப அழகு. ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருக்கணும், ஒரு கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தர் எப்படி கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணணும், எப்படி பகவானை சரணாகதி பண்ணியிருக்கணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காகவே பகவான் இந்த பூமியில தன் சகாக்களோட அவதார் பண்ணார். கதாதர் பண்டிதர் ஸ்ரீமதி ராதாராணி ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணி சைதன்ய மகாபிரபு லீலையில கதாதர பண்டிதரை அவதாரம் செய்தார். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க கௌர பூர்ணிமா பண்டிகை கொண்டாடணும், ஆமா. அதுல சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் ராதாராணியோட பாவத்துல வந்தாருன்னு சொன்னாங்க, ஆமா. கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு ராதாராணியோட பாவத்துல வந்தாங்க. அப்ப பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாக ராதாராணியோட பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால அப்ப ராதாராணி ஏன் இந்த பூமியில் அவதரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். சைதன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியுடைய மனோபாவத்தை உணர்வதற்காகவும்
ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அந்த பிரேமத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் அவர் முழுமுதற் கடவுளா இருந்தாலும் ராதையோட பாவத்துல வந்தார். அப்போ ஸ்ரீமதி ராதாராணி கதாதராக வந்து எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு கத்துக் கொடுக்குறாங்க. ஏன்னா கிருஷ்ண சைத்தன்யர் வேற வேற இல்ல, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ணே நகையன்யா. சைத்தன்ய மகாபுரு ராதாராணியும் வேற இல்ல. ஆனாலும் சைத்தன்ய மகாபுரு ராதையோட பாவத்தை ஏத்து வந்தாலும் அவர் கிருஷ்ணர் தான். அதனால கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும், சைத்தன்ய மகாபுருக்கு எப்படி சேவை பண்ணணும்ங்கிற கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸ்ரீமதி ராதாராணி கதாதர பண்டிதர் அவதாரம் பண்ணாங்க. பங்களாதேஷ் அன்னைக்கு வந்து கிழக்கு வங்காளம், இன்னைக்கு பங்களாதேஷ். அந்த பங்களாதேஷ்ல சிட்டகாங்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, சிட்டகாங். அந்த சிட்டகாங் டிஸ்ட்ரிக்ட்ல பேலேத்தின்னு ஒரு கிராமம். பங்களாதேஷ்ல சிட்டகாங்கிற ஒரு மாவட்டத்தில் பேலேத்திங்கிற கிராமத்தில் வீரேந்திர பிராமண கம்யூனிட்டி, ஒரு பிராமண சமுதாயத்தில் ஆகச்சிறந்த பண்டிதரான மாதவ் மிஸ்ரா என்பவருக்கும் ரத்னாவதி தேவி மாதவ் மிஸ்ரா என்பவருக்கும் ரத்னாவதி தேவி என்ற தம்பதிகளுக்கும் கதாதர் குழந்தையாக பிறந்தார். பங்களாதேஷில் சட்டகாங் டிஸ்ட்ரிக்ட்ல பேலேதி கிராமத்தில். அவருடைய குழந்தை பருவத்தில் அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, பங்களாதேஷ்ல இருந்து மேற்கு வங்காளத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. கங்கை கரையில மேற்கு வங்காளத்துக்கு. பங்களாதேஷ்ல தான் அவர் தோன்றினாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு 6-7 வயசுல அவங்க ஃபேமிலி வந்து மாதவ் மிஸ்ரா தன் குடும்பத்தோட மேற்கு வங்காளத்துக்கு குடிபெயர்ந்தார். நவதீப் தாம், மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில நவதீப் தாமத்துக்கு குடிபெயர்ந்தார். ரொம்ப அழகான ஒரு குடும்பம். மாதவ் மிஸ்ரா, ரத்னாவதி தேவி, கதாதருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், வாணிநாதா. கதாதர் வந்து குழந்தை பிராயத்திலிருந்தே ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு சிறு வயதிலிருந்தே பௌதிக விஷயத்துல நாட்டமோ இல்லை பௌதிகமான செயலில் ஈடுபடுறதோ எந்த விதமான ஒரு ஈடுபாடும் கிடையாது. அவர் எப்பவுமே கிருஷ்ணர் மேல அன்பை வெளிப்படுத்துவார். குழந்தை பிராயத்திலிருந்தே கதாதருக்கு வந்து கிருஷ்ணர் மேலதான் பற்றுதல். ஒரு பௌதிக விஷயங்கள துளி கூட பற்றுதல் இல்லாத ஒரு அற்புதமான குழந்தை. அப்போ கங்காதாச பண்டிதர் ஒரு பண்டிதர், கங்காதாஸ் பண்டிட். இந்த கங்காதாச பண்டிதர் ஒரு குருகுலம் நடத்தி வந்தார். அந்த குருகுலத்துல தான் குழந்தை நிமாய், சைத்தன்ய மகாபுடைய குழந்தை லீலை வந்து நிமாய் அந்த குருகுலத்துல தான் படிச்சாங்க. நிமாயோடைய கிளாஸ்மேட்டா, நிமாயோடைய மகாபிரபுவோடைய ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச ஒரு கிளாஸ்மேட் தான் கதாதர். மகாபிரபு இந்த பூமியில தோன்றி 1 வருடம் கழித்து கதாதர் இந்த பூமியில தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு இந்த குழந்தை நிமாய் இந்த பூமியில தோன்றி 1 வருடம் கழித்து கதாதர் இந்த பூமியில தோன்றினார். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க, கங்காதாஸ் பண்டிட்டுடைய ஸ்கூல்ல. இதுல என்ன ஒரு லீலைன்னா, கதாதரும் நிமாயும் கதாதரும் நிமாயும் இணை பிரியாத தோழர்கள். ஒன்றாக விளையாடுவது, ஒன்றாக படிப்பது, பள்ளிகளில் வந்து ஒன்றாக சென்று ஆன்மீக குருக்கு சேவை செய்வது, இது மாதிரி சிறு பிராயத்திலிருந்தே நிமாயும் கதாதரும் ஈருடல் ஓர் உயிராக இருக்கின்றார்கள். உடல்தான் வேறு வேறு, உயிர் ஒன்று. உயிர் பிரியாத இணை நண்பர்கள் 2 பேர், அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள். இந்த சிறு வயதுல ஒரு 8-10 வயசு இருக்கும்போது நிமாய் வந்து அப்ப சங்கீர்த் லீலை தொடங்கல. சைத்தன்ய மகாபிரபு வந்து சங்கீர்த் லீலை தொடங்கல. அவர் ஒரு மிடுக்கான பிராமணராக, ஒரு பெரும் பண்டிதனாக, பிராமணனாக இந்த நவதீபத்தில் ஒரு லீலை செய்தார். அப்போ அவர் அடிக்கடி கதாதர்கிட்ட வாதம் செய்யறது உண்டு. ஏன்னா கதாதர் வந்து குழந்தையிலிருந்தே பகவான் மேல அன்பு செய்யறவர், கிருஷ்ண பக்தர், அவர் வைஷ்ணவர். ஆனா நிமாய் வந்து கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்தல. நிமாய் என்ன பண்ணுவார், கதாதர்கிட்ட தர்க்கம் செய்வார். எதையாவது விஷயத்தை கொண்டு வந்து கதாதர்கிட்ட தர்க்கம் பண்ணுவார், மணிக்கணக்கா தர்க்கம் பண்ணுவார். ஒரு நாள் நிமாய் கேட்டார், கதாதரா முக்தினா என்னன்னு சொல்லு அப்படின்னார். முக்தி என்றால் என்ன, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். கதாதர் சொன்னார், முக்தி என்றால் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுவது, மீண்டும் பிறவால் நிலை அடைவது. இல்ல அதுக்கு அது அர்த்தம் இல்லை, முக்தினா வேற. அப்புறம் அதுக்கு கதாதர் அதுக்கு மறுத்தளிச்சு, இந்த மாதிரி நிமாயை வந்து தர்க்கத்துல வெல்லவே முடியாது. நிமாயை வந்து தர்க்கத்துல வெல்லவே முடியாது. மணிக்கணக்கா தர்க்கம் செய்வார். கதாதர் யோசிக்கிறார், இந்த நிமாய் ஏன் இப்படி பண்றார்?
அழகா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லலாமே. எவ்வளவு அழகான வாய்ப்பு. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. இவங்க சங்கத்துல வந்து எவ்வளவு அழகா பக்தி செய்யலாம். ஆனா இந்த நிமாய் பாருங்க, சும்மா தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி நேரத்தை வீணாக்கி, என்னுடைய நேரத்தையும் வீணாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிமாய் எப்பெல்லாம் தர்க்கம் பண்றாரோ அப்ப காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு, ஐயா ஆளை விடுங்க, அவர் காலை தொட்டு கும்பிட்டு என்ன ஆளை விடுங்க, என்னை தொந்தரவு பண்ணதுக்கு கதாதர் அங்கிருந்து ஓடிடுவார். இந்த மாதிரி அவர் குழந்தை பருவத்துல நிமாய் ஒரு குறும்புத்தனமான லீலை செய்தார். ஒரு நாள் அந்த நவதீப் தாமத்துக்கு ஈஸ்வரபுரி வந்தார். நம்ம ஒரு கொஞ்சம் வகுப்புகளுக்கு முன்னாடி ஈஸ்வரபுரியோட மகிமையை பத்தி பேசணும். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு குரு ஈஸ்வரபுரி ரொம்ப பணிவான பக்தர். ஈஸ்வரபுரி நவதீப் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே கதாதர் அவருக்கு சேவை பண்றதுக்காக போனார். கதாதருடைய ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, அவர் வைஷ்ணவருக்கு சேவை செய்து கொண்டே இருப்பார். கதாதரும் முகுந்த தத்தாவும் எப்பெல்லாம் வைஷ்ணவர்களை சந்திக்கிறாங்களோ அவருக்கு சேவை பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. ஒரு வைஷ்ணவருடைய முக்கியமான வேலை என்னன்னா, வைஷ்ணவருக்கு சேவை செய்யணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அது வந்து கதாதர் ரொம்ப உற்சாகமா ஆர்வமா போய் சேவை செய்வார். சின்ன பையன்தான், 7-8 வயசு தான் இருக்கு. அவர் வந்து ஈஸ்வரபுரி வந்து நவதீப் வந்திருக்காரு கேள்விப்பட்டோடனே அவர் கோபிநாத ஆச்சாரியோட வீட்டில் இருந்தார். கோபிநாத ஆச்சாரியன்னு ஒரு பக்தர் இருந்தார், அந்த வீட்டில் இருந்தார். இவர் ஓடி போய் ஈஸ்வரபுரியுடைய தாமரை பாதங்கள் தொட்டு வணங்கி அவருக்கு சேவைகள்லாம் செய்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டார். ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். இந்த கதாதர் இந்த சிறு வயதுல, இந்த பால்ய வயதுல இந்த குழந்தைக்கு இவ்வளவு கிருஷ்ண பக்தியா, என்ன பணிவு, என்ன அடக்கம், என்ன சேவை மனப்பான்மை, கிருஷ்ணருடைய கதைகளை கேட்பதில் ஆர்வம், சாதுக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், என்ன ஒரு தெய்வீகமான குணம் இந்த குழந்தைகிட்ட. அப்புறம் தினமும் ஈஸ்வரபுரிக்கு போய் சேவை செய்வார் கதாதர். ஒரு நாள் ஈஸ்வரபுரி கதாதரை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு தான் எழுதி முடித்த கிருஷ்ண லீலாமிர்தம் என்ற புத்தகம், அப்பதான் அவர் எழுதி முடிச்சிருந்தார் கிருஷ்ண லீலாமிர்தம். அந்த புத்தகத்தில் உள்ள கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் கதாதருக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார். இந்த மாதிரி சிறு வயதிலிருந்தே கதாதர் வந்து வைணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், பகவான் மேல் பக்தி தொண்டு ஆற்ற வேண்டும் என்பதுல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இந்த குழந்தைக்கு. இப்படியெல்லாம் கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட் அவருடைய தந்தையாருடைய மறைவுக்காக ஸ்ராத்தா கொடுக்குது கயா போனார். ஆனா கயை போயிட்டு திரும்ப வரும்போது நிமாய் கிட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிமாய் வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றம் பார்க்கிறாங்க பக்தர்கள். எந்த நிமாய் பண்டிதர் நவதீப தெருவில், நவதீப அந்த கங்கை கரையில தர்க்கம் பண்ணாரோ, வாதம் செஞ்சாரோ, ஒரு மிடுக்கான பிராமணனாக வலம் வந்தாரோ, அந்த நிமாய் வந்து கிருஷ்ணன் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவர் தொடர்ந்து பகவானை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். கயாலிருந்து திரும்பி வந்த பொழுது மகாபிரபுடைய கண்கள்லாம் அப்படி கண்ணீரால் நனைந்திருக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை பாடி ஆடி அந்த பரவசத்தை, உன்னதமான அன்பை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பக்தர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ணர்கிட்ட, பகவானே இந்த நிமாய் எப்படியாவது பக்தராயிடக்கூடாதா, நிமாய் பண்டிதர் ரொம்ப புத்திசாலி, இவர் மட்டும் கிருஷ்ண பக்தரானார்னா இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தர்ல மூழ்கடிப்பாரே, இந்த நிமாய் பண்டிதர் எப்படியாவது பக்தராயிரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்தருடைய பிரார்த்தனையெல்லாம் வீண் போகவில்லை. பகவான் தன் நாம சங்கீர்த்த லீலையை தொடங்கிவிட்டார். சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்த லீலையை துவங்கிவிட்டார். அன்று வந்து அவர் சொல்றாரு பக்தர்கள்கிட்ட, நீங்க எல்லாம் வந்து சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வாங்க. ஏன்னா முதல்ல ரமாய் பண்டிதர்னு ஒரு பக்தர், அவர் தான் முதல் மகாபிரபு சந்திக்கிறார். ரமாய் பண்டிதர் அவர் பார்க்கிறாரு, என்ன ஆச்சரியம், இந்த நிமாய் பண்டிதர் வந்து பக்தியே வெளிப்படுத்தினதில்லை, இப்ப கயா யாத்திரை போயிட்டு வந்தோடனே ஒரு பெரிய மாற்றம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் ஓடி போய் ஸ்ரீவாஸ் தோக்ரா வீட்டுல பக்தர்கள்லாம் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், முகுந்த தத்தா, முராரி குப்தா, எல்லா வைணவர்களும் அங்க சேவை செய்து கொண்டிருக்கிறார். பூக்களை மாலையாக தொடுப்பது, பகவானுக்கு போகா சமைப்பது, பாகவதம் படிக்கிறது, கீர்த்தனம் செய்யறது, எல்லா சேவையும் ஸ்ரீவாஸ் தோக்ரா வீட்டுல நடக்கும். இவர் ஓடி போய் சொன்னாரு, அதிசயம், அற்புதம், நான் கண்டுவிட்டேன். என்னப்பா அதிசயத்தை பார்த்த
நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, நிமாய் வந்து கிருஷ்ண பக்தர் ஆகிவிட்டார். எல்லாரும் ஹரிபோல் ஹரிபோல் அப்படி குதிக்கிறாங்க ஆகாசத்துல. அப்புறம் என்ன சொன்னார் நிமாய், உங்களை எல்லாம் சாயந்தரம் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, அங்க நிமாய் வருவார. அப்ப பக்தர்கள்லாம் அங்க வந்து மகாபுடைய வருக்காக காத்திருக்காங்க. கதாதர் வந்து சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கதாதர் என்ன பண்ணாரு, சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்காரு. மகாபுரு வரும்போதே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுதுண்டே வர்றாரு. கிருஷ்ணா எங்க இருக்கீங்க, எனக்கு எப்ப தரிசனம் பண்ணுவீங்க, உங்க தரிசனம் எனக்கு கிடைக்காதா, நான் அவ்வளவு துர்பாக்கியசாலியா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அழுதுண்டே வர்றாரு மகாபிரபு. ஒரு பக்தரையும் பார்த்து சொல்றாரு, அத்வைத பிரபு, நீங்க கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க பாருங்க, நான் என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேன், இவ்வளவு நாள் தர்க்கம் பண்ணி என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேன். அத்வைத பிரபு, கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ உள்ள யாரும் அழறாங்க. சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுல யாரோ அழுகிற குரல் கேட்குது. மகாபிரபு கேட்கிறாரு, யாரு உள்ள அழுகுறாங்க, உள்ள அழற சத்தம் கேட்குது, யார் அது? அப்போ அத்வைதர் சொன்னாரு, மகாபிரபு உங்க கதாதர் தான், உங்க கதாதர் தான். கதாதரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே கதாதர் ஓடி வந்து மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். மகாபிரபு கதாதரை தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டார். கதாதரா, நீ எவ்வளவு பாக்கியம் செய்தவன், நீ குழந்தையிலிருந்தே ஹரியோடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டு பக்தியை வந்து அவ்வளவு அனுபவித்துட்டு இருந்த நான் பாரு, என்னுடைய குழந்தையில வந்து நான் என் வாழ்க்கையை வீணடிச்சு தர்க்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் இதயத்தில் பகவான் எப்பொழுதும் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார், நீ அந்த பக்தியின் பரவசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கதாதரான். அவர் மகாபிரபுரை கட்டி தழுவி கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். அந்த மாதிரி கதாதருக்கு இன்னொரு பேரு கதாதர சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பேர் வந்து கதாதர பிராணநாதன். கதாதருடைய பிராணன் உயிர் வந்து மகாபிரபு. ரெண்டு பேரும் இணை பிரியாம இருப்பாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது கதாதர் மகாபிரபு கூடயே இருந்து சங்கீர்த்தனையில் கலந்துக்குவார். இப்படி எல்லாம் வந்து ரொம்ப அழகா மகாபிரபு கூடயே இருந்து அவருக்கு சேவை பண்றார். சில நேரங்களில் மகாபிரபு என்ன செய்வாரு, கிருஷ்ணர் மேல் உள்ள பிரிவுனால அவர் கிருஷ்ணரை தேடி அழுவர். கிருஷ்ணா 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 நீங்க எங்க இருக்கீங்க, உங்க தரிசனம் எனக்கு கிடைக்காதா? சச்சி மாதாவுக்கு ஒரே பயமா இருக்கும். மகாபுடைய அம்மா வந்து சச்சி மாதாவுக்கு ஒரே பயமா இருக்கும். எந்த நேரத்தில் நிமா என்ன செய்வாரு, திடீர்னு வீட்டை விட்டு வெளியில ஓடிடுவார். ரோட்ல கிருஷ்ணா கிருஷ்ணரை தேடி ஓடுவார். கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்க, ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க, ஏன் தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சச்சி மாதாவுக்கு நிமாய் மேல ஒரே கவலை, இந்த மகாபிரபு எப்ப என்ன செய்வாரோ. ஒரு நாள் கதாதர் நிமாய் வீட்டுக்கு வரார். கதாதரை பார்த்த உடனே நிமாய் கேட்கிறாரு, கதாதரா கிருஷ்ணர் எங்க, கிருஷ்ணர் எங்க, ஏன் வரமாட்டேங்கிறாரு, ஏன் தரிசனம் காமிக்க மாட்டேங்கிறாரு, நான் அவ்வளவு துர்பாக்கியசாலியா, கிருஷ்ணருடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதா? கதாதர் சொன்னாரு, நிமாய் இப்படிலாம் பண்ணக்கூடாது, பொறுமையாரு, கிருஷ்ணர் வருவாரு, கிருஷ்ணர் உன் இதயத்திலே இருக்காரு, கிருஷ்ணர் வந்து உன் இதயத்திலே இருக்காரு, பேசாம இருக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதாதர் சொன்ன உடனே நிமாய் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் என் இதயத்தில் இருக்காரா? ஆமா உன் இதயத்தில் இருக்கிறார். உடனே தன் நகத்தை எடுத்துக்கொண்டு அந்த 10 விரல்கள் இதயத்தை பிளக்க போயிட்டாரு மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல 10 விரல்களை எடுத்து நெஞ்சில பதித்து இதயத்தை பிளக்க போயிட்டாங்க. சச்சி மாதாக்கு அப்படியே பெரும் தலைவலி, வேதனை ஆயிப்போச்சு. யோது நிமாய் என்ன பண்ண போறானோ. அப்ப கதாசு, நிமாய் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, யார் உனக்கு சொல்லி கொடுத்த அப்படிலாம் பண்ணணும்னு? கிருஷ்ணரை பார்க்கணும், பொறுமையா இருக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, பேசாம இரு, கிருஷ்ணர் வருவார், நீ நாம சொல்லிட்டு கிருஷ்ணர் வருவார். கதாதர் சொன்ன உடனே நிமாய் கேட்டுக்கிட்டார். உடனே தன் இதயத்தை பிளப்பதை நிறுத்தி கொண்டு கதாதரை அணைத்து கொண்டார். இதை பார்த்த உடனே சச்சி மாதாவுக்கு மனம் சாந்தி அடைந்தது. ஆஹா, இந்த நிமாயை வந்து கட்டுப்படுத்துற ஒரே சக்தி கதாதருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் நிமாயை கட்டுப்படுத்த முடியல. அதனால அவர் ஓடி வந்து சச்சி மாதா கதாதர் சொன்ன, கதாதரா நீ ஒரு நாள் நிமாயை விட்டுறக்கூடாது, எப்பவுமே நிமாய் கூடயே இருக்கணும். கண்ணை இமை காப்பது போல, இந்த கண் இருக்கு இல்லையா, அது வந்து இமை காக்கும். அந்த கண்ணை இமை காப்பது போல நீ எப்பவுமே என் குழந்தை நிமாயை நீ பார்த்துக்கணும். நீ நிமாய் கூட இருந்தா எனக்கு ஒரு பயம் கிடையாது, ஏன்னா நீ சொன்னா நிமாய் கேட்டுக்கிறான். அதனால நீ எப்பவுமே நிமாய் கூடயே இருக்கணும். அந்த சச்சி மாதாவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கதாதர் எப்போதும் நிமாய் கூடயே இருப்பார். நிமாயை சமாதானப்படுத்துவது, அவர்கிட்ட வந்து அன்பு செய்வது, அவரோட சங்கீதத்தில் கலந்து கொண்டுவது, இப்படித்தான் அவர் எப்பவுமே. ஒரு நாள்
அந்த நவதீப் தாமத்துக்கு புண்டரீக வித்யாநிதினு ஒரு பக்தர் வந்தார். புண்டரீக வித்யாநிதி அவர் கிருஷ்ண பக்தியினுடைய பிரேமத்தின் சொரூபம். அவர் கிருஷ்ணர் மேல அளவில்லாத அன்புள்ளவர், பிரேம பக்தர் அவர். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, முகுந்த தத்தா ஓடி வந்தார். கதாதரா, நவதீபத்துக்கு ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, நம்ம சேவை பண்ண போலாம், வர்றியா, நீ வர்றியா வைஷ்ணவருக்கு சேவை பண்ண? அப்போ கதாதர் கேட்கிறாரு, முகுந்தா என்ன சொல்லிட்டீங்க நீங்க? வைஷ்ணவர் வந்திருக்காரு, சேவை பண்ண வர்றியான்னு கேட்கிறியே? அதுதான் நம்ம முக்கியமான வேலையே, அதுதான் நம்ம முக்கியமான கடமை. வைஷ்ணவருக்கு சேவை செய்யாம எப்படி பகவான் திருப்தி அடைவார்? வாங்க போலாம். 2 பேரும் வர்றாங்க. பார்த்தா முகுந்தா கதாதர ஒரு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறார். பெரிய அரண்மனை, ஒரு பேலஸ் அது. அந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறார். கதாதர் யோசிக்கிறாரு, என்னடா அது, ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சாதுவை பார்க்கறதுக்கு அரண்மனைக்குள்ள ஏன் போகணும்? அந்த அரண்மனையில ரொம்ப அழகான ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்குள்ள நிறைய ஆபரணமான அறைகள்லாம் இருக்கு. கண்ணாடி அறைகள் என்ன, பட்டு வஸ்திரம் என்ன, பளபளக்கும் தோரணங்கள் என்ன, ரொம்ப அற்புதமான ஒரு விலை உயர்ந்த ஒரு அரண்மனை. அதுல பார்த்தா ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாளிகை அறைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆஜானு பாகன், ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், ஒரு பட்டு மெத்தையில. அவரை சுத்தி ஒரு 10 பேர். 2 பேர் அவருக்கு சாமரை வீசிக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கம் இருந்து அவருக்கு சாமரை வீசுறாங்க. இவர் அப்படியே ஒரு பெரிய மன்னர், ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கார். பட்டு ஆடை உடுத்தியிருக்கார், பட்டு வஸ்திரம் அணிஞ்சிருக்கார். அப்படியே அவரோட தோற்றம் ஒரு பெரிய மன்னரை போல இருக்கு. கதாதருக்கு ஒன்றும் புரியல. என்ன முகுந்தா எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? ஏதோ ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு கூட்டிட்டு வந்தாரு. இங்க யாரும் வைஷ்ணவர் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா கதாதர் சிறு வயதிலிருந்தே பௌதிக விஷயங்களில் துளியும் பற்று இல்லாதவர், ஆடம்பரமான வாழ்க்கை, எதுலையும் பற்றுதல் இல்லாதவர். இப்போ கதாதர் முன்னாடி புண்டரீக வித்யாநிதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஜமீன்தார், அவர் ஒரு பெரும் செல்வந்தர். இப்ப கதாதருக்கு புரியல, முகுந்தா என்னையா இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு. இப்போ புண்டரீக வித்யாநிதியை பார்த்தா கதாதருக்கு ஒரு வைஷ்ணவராக தோன்றவில்லை. யார் இங்க வைஷ்ணவர்? இவரா வைஷ்ணவரு? இவர் இவ்வளவு ஆடம்பரமா அமர்ந்திருக்கிறாரு, ஆடம்பரமான மாளிகைக்குள்ள இருக்கிறாரு, இவரை போய் வைஷ்ணவர் சொல்றாருன்னு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. யாருக்கு? கதாதருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த புண்டரீக வித்யாநிதி எப்படி ஒரு வைஷ்ணவரா இருப்பாரு? இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை, 10 சேவகர்கள், சாமர வீச 2 பேரு, சுத்தியும் ஆடம்பரமான பொருட்கள், இது என்ன மாதிரி வைஷ்ணவர் இவரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டார். கதாதரின் மனது முகுந்த தத்தாவுக்கு புரிந்து விட்டது. முகுந்த தத்தாவுக்கு தெரியும் புண்டரீக வித்யாநிதி ஒரு தூய பக்தர். ஏன்னா அவர் சிறு வயதிலிருந்தே புண்டரீக வித்யாநிதி பத்தி கேள்விப்பட்டிருக்கார், பார்த்திருக்கார். கதாதர் இப்பதான் முதல் தடவை பார்க்கிறார். உடனே முகுந்த தத்தா என்ன பண்ணாரு, ஸ்ரீமத் பாகவத்தின் ஒரு அழகான ஸ்லோகத்தை பாடுகிறார். அகோபக்கியம் ஸ்தான கால கூடம் ஜிகம் சயாபாய அசாத்விபி ஏபேததிம் சாதி உச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலோ சரணம் ரஜேம. பாகவத்தின் ஒரு ஸ்லோகம் தான் படிச்சார். இப்ப நம்ம எல்லாம் பாகவதம் கேட்டா தூக்கம் வரும் நமக்கு. ஆனா பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீக வித்யானுடைய கண்கள் கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, சுகதேவ் கோசாமி பரிசித் மகாராஜ் கிட்ட சொல்றார், அகோபக்கியம் அகோபக்கியம், இந்த பூதனா என்ன பாக்கியம் பண்ணா, இந்த பூதனாங்கிற அரக்கி, இந்த ராட்சசி, இவள் கிருஷ்ணரை கொல்றதுக்காக மார்புல விஷம் தடவி வந்தா. அப்படி தன்னுடைய மார்புல கிருஷ்ணரை கொல்றதுக்காக விஷம் தடவி வந்தவளை கிருஷ்ணர் அவர்கிட்ட இருந்து பால் குடிச்சு அவருடைய அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்துட்டார். பூதனைகிட்ட பால் குடிச்சு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, யசோதா அம்மாட்ட எப்படி பால் குடிச்சு அம்மாவுடைய அந்தஸ்து கொடுத்தாரோ அதே போல இந்த பூதனைக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டார். தன்னை கொல்ல வந்த அரக்கிக்கும் தாயினுடைய ஸ்தானத்தை கொடுத்தார் இல்லையா? இவரை விட கருணை வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியும்? இந்த பகவான் கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவங்க யாரா இருக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீக வித்யானோட கண்கள் அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்க இருக்கீங்க? ஏன் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் அவ்வளவு இழிவானவனா, அவ்வளவு கீழ்த்தரமானவனா, நான் அவ்வளவு துர்பாக்கியசாலியா? இந்த பாவிக்கு ஏன் உங்க தரிசனம் கிடைக்கல? கிருஷ்ணரே, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர்னு கேள்விப்பட்டேன். கிருஷ்ணா, நீங்க பூதனைக்கெல்லாம் கருணை கொடுத்தீங்களே, எனக்கு கருணை கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் அழுது தரையில விழுந்து பிறண்டு குர்த்தையெல்லாம் கிழிச்சு, தன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, அந்த பஞ்சு மெத்தையெல்லாம் கிழிச்சு
அவர் வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் கிருஷ்ணா 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 தரையில உருண்டு பிறண்டு அழுது அப்படி கண்ணுல இருந்து அருவி மாதிரி தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. 10 ஆள்கள் 10 பலசாலிகள் அவர் போய் தடுத்து நிறுத்துறாங்க. அவர் பிடிக்க முடியல. அவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது அழுது அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அப்படியே சமாதி நிலை அடைந்து விட்டார். பேச்சு மூச்சே இல்லை. கதாதர் பிரமிச்சு போனார். பாகவத்திலிருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் தான். பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் கேட்ட உடனே அந்த பகவான் மேல உள்ள பிரேமத்தை இவர் வெளிப்படுத்தி விட்டாரே. அப்ப எப்பேற்பட்ட பக்தரா இருப்பார் இவரு. இவருடைய தாமரை பார்த்து நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன். அவர் ஒரு வைஷ்ணவரான் சந்தேகப்பட்டேன். ஆஹா, நான் எவ்வளவு பெரிய அபராதம் செய்து விட்டேன். ஒரு வைணவரை நான் வெளி தோற்றத்தில் எடை செய்து விட்டேன். என்னைக்கும் நான் பக்தர்களை வெளி தோற்றத்தில் எடை போடவே கூடாது. அவர் பணக்கார வைஷ்ணவரு, இவர் ஏழை வைஷ்ணவரு, அவர் வந்து பென்ஸ் கார்ல போற வைஷ்ணவரு, இவர் சைக்கிள்ல போற வைஷ்ணவரு, அவர் டெய்லர் பண்ற வைஷ்ணவரு, இவர் பாத்திரம் வைக்கிற வைஷ்ணவரு. வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். வைஷ்ணவர் என்றால் வைஷ்ணவர் தான். அவர் எந்த குலத்தையும் சார்ந்தவர் கிடையாது. ஒரு தொழிலையோ பிறப்பையோ வைத்து ஒரு வைணவரை அடையாளம் காணக்கூடாது. அர்ச்சே ஷீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவரே ஜாதி புத்தி. பகவானுடைய விக்கிரகத்தை கல்லோ மண்ணு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, வைஷ்ணவர்களை பிறப்பால் அடையாளம் காண்றவங்க நரகத்துக்கே செல்வார்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கதாதரன் உடம்பெல்லாம் நடுங்கியது. கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. ஐயோ, நான் பெரும் தவறு செய்து விட்டேனே. இந்த வைணவரை நான் உடலை வெளித்தோற்றத்தை வைத்து அடையாளம் கண்டு விட்டேன். நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன். இதற்கு ஒரே பிராயச்சித்தம் தான் உண்டு. அவருடைய தாமரை திருப்பாதை தன்னை சரணடைந்து அவரே என் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே என் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் புண்டரீக வித்யாநிதி 6 மணி நேரம் ஆச்சு. அப்படியே மயக்க நிலையில கிருஷ்ணருடைய நினைவுல சமாதியில் இருந்தார். 6 மணி நேரம் கழிச்சு நினைவு திரும்பி வந்தது. அந்த அறையை பார்க்கிறார். அறையே அலங்கோலமாகி விட்டது. பெட்டெல்லாம் அந்த படுக்கையெல்லாம் கிழித்து அந்த தலையணையெல்லாம் பறந்து அந்த அங்க எங்கு பார்த்தாலும் பஞ்சு தூசிகளா பறக்கு. அவரோட குர்த்தா எல்லாம் கிழிச்சு, வேஷ்டி எல்லாம் கிழிச்சு, அவர் அப்படியே என்ன நடந்தது என்றே அவருக்கு புரியவில்லை. அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் வந்து இந்த ஸ்லோகம் கேட்ட உடனே என்னை மறந்து போய் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே கண்களை மூடி அமர்ந்திருக்கிறார். கதாதர் ஓடி வந்து புண்டரீகரின் தாமரை, புண்டரீக வித்யாநிதியோடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு, ஆச்சாரியரே, இந்த அடியேனை உங்க சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி பாதத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி கண்ணீராலே அபிஷேகம் செய்தார். இப்ப புண்டரீக வித்யாநிதி என்ன பண்ணார்? கதாதரை தோளோடு எடுத்து கட்டிக்கிட்டார். கதாதரா, உன்னை மாதிரி ஒரு சீடன் கிடைப்பது நான் செய்த பாக்கியம். நீ சிறு வயதிலிருந்தே எது மேலேயும் பற்றுதல் இல்லாதவன், கிருஷ்ணர் மேல மட்டுமே பற்றுதல் உள்ளவன். உன்ன மாதிரி ஒரு குழந்தை எனக்கு சீடனா கிடைக்குது நான் செஞ்ச பாக்கியம். இருவரும் கட்டி தழுவி கொண்டார்கள். 2 பேரும் அன்பு செஞ்சாங்க. இந்த செய்தி வந்து மகாபிரபு கேள்விப்பட்டார். சைத்தன்ய மகாபிரபு கதாதர் வந்து புண்டரீக வித்யாநிதி தீட்சை வாங்கிட்டார். ரொம்ப சந்தோஷம் மகாபிரபு. ஏன்னா மகாபிரபு மிக பிரியமான பக்தர் புண்டரீக வித்யாநிதி. இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு லீலைகள்ல கதாதர் அவர் கூட இருந்து சேவை பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கொண்டார் என்று கேள்விப்பட்ட உடனே கதாதரும் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அவர் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியா இருந்தாரு. மகாபிரபு சன்னியாசம் எடுத்து ஜெகநாதபுரிக்கு போறான்னு கேள்விப்பட்ட உடனே கதாதரும் சன்னியாசம் எடுத்துக்கொண்டு மகாபிரபு கூட செல்றார். அங்க போய் மகாபிரபு கூட அவரோட அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வந்து ஒரு மலை குன்றின் அருகில வந்து அமர்ந்திருக்காங்க கதாதரும் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப மகாபிரபு சொல்ல, கதாதரா இந்த இடத்த கொஞ்சம் தோண்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்த காமிச்சு அந்த இடத்த தோண்ட சொல்ற. கதாதரும் அப்படி கையில அந்த மண்ணை தோண்டும் போது அங்க ஒரு அழகான விக்கிரகம், கோபிநாதர் விக்கிரகம். மகாபிரபு சொன்னார், கதாதரா, நீங்க வந்து எக்காரத்தை கொண்டும் இந்த சேத்திரத்தை விட்டு போகக்கூடாது. நீங்க இங்கேயே அமர்ந்து கொண்டு இந்த கோபிநாதருக்கு சேவை செய்ய வேண்டும். எப்பொழுதும் நீங்க கோபிநாதருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்புறம் அந்த கோயில் அழகான ஒரு கோயில். நீங்க ஜெகநாதபுரி போனீங்கன்னா தோட்டா கோபிநாதன் ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கோயில். உலகத்திலேயே கிருஷ்ணர் அங்கதான் புல்லாங்குழ வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பார். பெரும்பாலும் கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் புல்லாங்குழ வச்சு நின்றுட்டு இருப்பாரு. இந்த கோபிநாதர் கோயில்ல கிருஷ்ணர் புல்லாங்குழ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். அது ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காரு? சைதன்ய மகாபிரபுடைய மறைவுக்கு அப்புறம் கதாதரால கோபிநாதருக்கு சேவை செய்ய முடியல. ஒரு 32-33 வயசு தான் இருக்கும் கதாதருக்கு அப்போ. ஆனா மகாபுடைய பிரிவை நினைத்து அழுது 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 அவர் தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து விட்டார். மகாபிரபு என்னை விட்டு சென்று விட்டாரே,
மகாபிரபு நான் பிரிந்து விட்டேனே அப்படின்னு மகாபிரபுடைய பிரிவில் அழுது அழுது அவர் உடம்பெல்லாம் பலவீனமாகி விட்டது. அப்போ அன்னைக்கு வந்து கோபிநாதருக்கு மாலை சாத்த வேணும், கோபிநாதருக்கு மாலை சாத்தணும். இவரால் எழுந்து மாலையை போட முடியல. கோபிநாதர் பார்த்தாரு, கதாதர் ரொம்ப சிரமப்படுறான்னு அவர் உட்காந்துட்டார். உடனே கதாதர் மாலையை கோபிநாதருக்கு சமர்ப்பிக்கிறார். பாருங்க, பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். கதாதரால் எழுந்து மாலை போட முடியலன்னு கோபிநாதர் நின்றுட்டு இருக்கிற கோபிநாதர் உட்காந்துட்டார். அதனால உலகத்திலே அந்த கோயில தான் பகவான் கிருஷ்ணர் அமர்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருப்பார். இது மாதிரி ரொம்ப அழகழகான லீலைகள்லாம் நடந்தது ஜெகநாத பூரியில. மகாபிரபு கதாதருக்கு 3 முக்கியமான சேவைகள் கொடுத்திருந்தார். கதாதரா, நீங்க எப்பவுமே இந்த கோயிலில் இருந்து கோபிநாதருக்கு சேவை செய்ய வேண்டும், விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டும், தினமும் ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் தினமும் கட்டாயம் படிக்கணும், நித்தியம் பாகவத சேவையா. 3வது, நீ வந்து என்னுடைய பிரதிநிதியாக இருந்து சீடர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பிரதிநிதியாக இருந்து தீட்சை கொடுத்து சீடர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும். இந்த 3 முக்கியமான சேவைகளை வந்து மகாபிரபு கதாதர் கொடுத்தார். கதாதரும் அந்த கோயிலில் தங்கிண்டு தன் வாழ்நாள் முழுதும் கோபிநாதருக்கு சேவை செய்தார். தினமும் ஸ்ரீமத் பாகவதம் வாசிப்பார். தன் சீடர்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருஷ்ண பக்தியை அனுகிரகம் பண்ணி மகாப்புடைய கருணையை கொடுத்துருந்தார். கதாதருடைய கண்கள் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய பிரேமத்தில் கண்ணீர் அப்படியே ததும்பி நிற்கும். எப்போவுமே பகவான் நினைத்துக்கொண்டு மகாப்புடைய பிரிவு தாங்காம ஒரு நாள் கதாதர் இந்த பூமியை விட்டு மறைந்தார். அதனால கதாதருடைய சரித்திரம் அற்புதம் நிறைந்தது. யாரெல்லாம் கதாதரை பற்றி கேட்குறாங்களோ, அவர் புகழ் பாடுறாங்களோ, அவரை பற்றி நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபுடைய கருணை கிடைக்கும், கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு கிடைக்கும். நம்ம கதாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், நமக்கும் நாமத்தில் ருச்சி வரணும், கிருஷ்ண பக்தியில் வைராக்கியம் வரணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், வைஷ்ணவர்களை சேவை பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும், மகாபுடைய கருணை நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ கதாதர் பண்டிட் ஆவிர்பாவ மஹோத்சவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.